Hello friends, welcome to Fantasy Gurudha YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல T20 சீரிஸ், அதாவது ஜிம்பாப்வே T20 சீரிஸோட 6வது T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யாருக்கு நடக்குது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வெஸ் ஜிம்பாப்வே, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கிடைச்சது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட்லாம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா கடைசி மேட்ச் வரைக்கும் வந்துட்டாங்க. ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ப்ளே பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மேட்சஸ், இந்த மேட்ச் அந்த அளவுக்கு தோத்தாலும் பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது நியூசிலாந்துக்கு, ஜெயிச்சாலும் ஜிம்பாப்வேக்கு அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது. ஸோ அப்போ இந்த மேட்ச் எல்லா மேட்சும் மாதிரி தான் இருக்க போது, அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் விட்டு ப்ளே பண்ணணும், ரிஸ்க் நல்லா ஒரு வின் பண்ணி ஆகணும், மைண்ட்ல ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி ஜூலை வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் ஈவினிங் 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹராரி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரி தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த ஹராரியோட பிச் ரிப்போர்ட் ஆஸ்யூஷுவல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வெனு எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு. பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஒரு மேட்சஸ்ல மட்டும் தான் 170+ மேல ஸ்கோர் போயிருந்துச்சு. 4 மேட்சஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா 140 பிலோ தான், 40க்கு மேல கூட ஸ்கோர்ஸ் போனது கிடையாது. கம்மியா தான் ஸ்கோர்ஸ் வந்து போயிருக்கு. பவுலர்ஸும் அந்த அளவுக்கு டாமினேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச் தான். பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் பவர் பிளேல பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அந்த வேரியேஷன்ல போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷனும் வந்து இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவல் லாஸ்டா இந்த மேட்சஸ்ல 2 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, 2 மேட்ச் சேஸ் பண்ணுவாங்க டீம், இந்த மாதிரி தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், சைன் பண்ண டீம் பர்டிகுலர் சொல்றேன். நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, சென்ட் பண்ணாலும் சரி, அவங்க தான் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாம். ஏன்னா ஜிம்பாப்வே அந்த அளவுக்கு கொஞ்சம் பூர்வான லைனப்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ நியூசிலாந்துக்கு ஃபேவரா தான் டீமை மேக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் டேஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் அப்பயும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் இருக்கும். அது ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் சரி, ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ண நினைச்சாலும் சரி, அதுக்கு நம்ம எக்ஸல் ஆப் ரொம்ப பெஸ்ட் ஆப்பா இருக்கும். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னு சொல்லுவேன். ஏன்னா சில ஆப் ஸ்மால் லீக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க, சில ஆப் கிராண்ட் லீக் இருக்கும். இது ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் ரெண்டுக்குமே அது ஒரு பெஸ்டான ஆப்பா தான் வந்து இருக்க போது. காரணம் ஒண்ணுதான், யூசர்ஸ் பேஸ் நம்ம எக்ஸல் ஆப்ல ரொம்பவே கம்மி. கடைசி வரையுமே அந்த ஸ்லாட் ஃபுல் ஆகாமே தான் இருக்கு. ஸோ அப்ப மற்ற ஆப்ல ஒரு மல்டி டைம் டீம்ஸை மேக் பண்றோம் அப்படிங்கும் போது அது நம்ம எக்ஸல் ஆப்ல மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்துதான் வெனு ரெக்கார்ட். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்லை. 54 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 29, பேட் சென்ட் பண்ண டீம் 25. லாஸ்டா இந்த 2 மேட்சும் சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டீமுக்கு இடையில பார்க்கும்போது நியூசிலாந்து ஃபேவரா தான் போவாங்க. இந்த வெனு ரெக்கார்ட் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது. ஹெட்வெயிட் ரெக்கார்ட் ஆக்சுவல் தெரிஞ்சதான் நியூசிலாந்து தான் வந்து விளையாண்ட ஒரு மேட்சும் நியூசிலாந்து தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவில் ஆவரேஜ் ஸ்கோர் 142 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 5 T20 மேட்சோட ரெக்கார்டை பார்க்கும்போது டோட்டல் விக்கெட்ஸ் 52 விக்கெட்ஸ். அதுல ஃபாஸ்ட் பவுலர் 36, ஸ்பின்னர் 16 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ 2 டீமு கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் டிம் சிஃபர்ட், டெவன் கான்வே 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சச்சின் ரவீந்திரா, சாப்மேன், டேரில் மிச்சல், பிரேஸ்வெல், ஸ்டான்னர், ஜாக் ஃபல்கஸ், டஃபி, மெலேன், வில்லியம் ஓரக். ஸோ இதுதான் நியூசிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் ஜிம்பாப்வே. ஸோ ஜிம்பாப்வேவோட 11 பொறுத்த வரைக்கும்
பென்னட், வெஸ்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ மேலண்டே இவர் தான் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். சிகந்தர் ராசா, ரயன் பவுலர், முஸ்கிவா, டானி, மபுசா, வில்லிங்ஸ்டன், ரிச்சர்ட்ஸ் நகர் அண்ட் ட்ரெவல் கவுன். ஸோ இதுதான் ஜிம்பாப்வேயோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் ஒரு டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் பார்த்தீங்கன்னா ட்ரெவல் 4 ஓவர், ரிச்சர்ட் 4 ஓவர் அண்ட் மபுசா ஸோ 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாங்க. வில்லிங்ஸ்டன் ஆக்சுவல் இவரும் வந்து ஒரு 4 ஓவர் சம் மேட்ச்க்கு வந்து போல் பண்ணிடுறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிகந்தர் ராசா அவரு ஒரு 3 ஓவர், பேலன்ஸ் இருக்க ரயன் பவுலருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அது நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் வில்லியம் ஓரு, ஆடம் மெலன், ஜாகட் டஃபி அண்ட் ஸ்டான்னர். இந்த 4 பிளேயருமே வந்து அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்றாங்க. அண்ட் ஃபோர்காஸை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா போல் பண்ண பவுலர் 4 ஓவருமே பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. பட் 3 ஓவர் இந்த மாதிரி தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ரஜிந்திர ரவீந்திராவுக்கு 1 ஓவர் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரஜிந்திர ரவீந்திரா மோஸ்ட்லி பயன்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5 பேருமே அவங்க 4 ஓவரை போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துரும். ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வேல இருந்து வந்துடும். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயருமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேட்சஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல 1-2 பிளேயர்ஸ் மட்டும் தான் இம்பாக்ட் ரோல் வந்து கொடுக்குறாங்க. அந்த பிளேயர்ஸோட இன்டென்ட் டெப்த் வந்து டீட்ல வந்து பார்த்துரும். இதுல டாப் ஆர்டர்ல சிங்கிள் ஆப்ஷன் இருக்கிற 2 பேட்ஸ்மேன்ல பென்னட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, செகண்ட் பண்ணாலும் சரி, அவரோட ஆவரேஜ் 30 அப்படிங்கிறத ஒவ்வொரு மேட்சும் விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே 30+ ரன்ங்கிறது ஆவரேஜா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு சில மேட்ச கடைசி வரையும் நின்று மேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு பென்னட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப பென்னட் கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டாப்பான ஒரு பேட்ஸ்மேன்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அட் த வெல்ஸ்லி, ஸோ வெல்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, ஒரு மேட்ச் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் வளர்ந்துறாரு. அதுவும் அந்த ஸ்விங்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் அவுட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் மாடர்ன் டே இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், விக்கெட் கீப்பிங் பண்றாரு, அந்த ரன் அவுட் சப்மிட் மூலமா ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். பட் இந்த சீரீஸ்ல ஃபுல்லா இந்த உங்களுக்கு பெருசா வந்து பாயிண்ட்ஸ் கிடைச்சது இல்ல. கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க. 10ல ஒரு 2 டீம்லயாச்சும் சேசிங் பண்றாங்க, ஜிம்பாப்வே சேசிங் அப்படின்னா 10ல ஒரு 2 டீம்லயாச்சும் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிகந்தர் ராசா ஆக்சுவல் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். என்ன ஒண்ணு பவுலிங்ல பெருசா விக்கெட் கிடைக்கல, பட் பேட்டிங்ல அவரோட ஸ்கோர் ஆவரேஜ் ஒரு 25+ ரன் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு விக்கெட்டாச்சும் ஆக்சுவல் சிகந்தர் ராசா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு ஸ்மால் லீக் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயன் பவுலர், ஸோ ஆக்சுவல் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கூடிய பிளேயர்ஸ்ல ரயன் பவுலர், சிகந்தர் ராசா, பென்னட் இந்த 3 பேருமே கண்டிப்பா எல்லாரும் போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா பென்னட்டுக்கு பதிலாக பவுலிங்ல யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த 2 பிளேயர் காமன் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட் ரோல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. அண்ட் மற்ற பிளேயர்ஸ்ல அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்கறது 2 பேட்ஸ்மேனும். இதுல மபுசா ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர், போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காருங்க. லாஸ்டா அவர் விளையாண்ட 2 மேட்சஸ்லுமே பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் கண்டிப்பா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இதுல ரிச்சர்ட் கூட பெருசா விக்கெட் கிடைக்கல, அந்த இடத்துல மபுசா தான் நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸ்கோர்ஸ் போகுது, அடி உழுவுது தான் ஒரு பால்ல, பட் இருந்தாலும் விக்கெட்டிங் ஆப்ஷனும் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% வரையும் தான் இவர் வந்து பிக் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுக்கு யாருமே கன்சல்ட் பண்ணாத ஒரு பிளேயர். ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு பிளேயர் டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ண வச்சீங்கன்னா கண்டிப்பா மபுசாவுக்கு இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. 4 ஓவருமே போல் பண்றாரு, 1 விக்கெட் எடுத்துட்டாலும் மோஸ்ட்லி யாருமே கன்சல்ட் பண்ணாத ஒரு பிளேயர். அவருடைய கூடிய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டாப் ஆர்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வில்லிங்ஸ்டன் 2 அதிகபட்சம் 3 ஓவர் இப்படிங்கிற மாதிரி தான் போல் பண்றாரு. கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. செகண்ட் போல்ல நீங்க ஒரு பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. ரிச்சர்ட் நவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், எக்கனாமிக்ல வந்து போல் பண்ணிடுறாரு. இவரோட பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா சோ மத்த பவுலர்ஸ் வந்து அடிச்சு ஆடிடலாம், இவர்கிட்ட வந்து பெருசா ஆட போய் விக்கெட் இழந்து வேணாம்னு நினைச்சிட்டு பெருசா அடிச்சு ஆடுறது கிடையாது. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றாங்க, ஏன்னா டாட் பால கூட விட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ஹிட்னு கொடுத்து ஆடுறது இல்ல, அதனாலேயே பெருசா வந்து விக்கெட்ஸும் வந்து கிடைக்கிறது இல்ல. இன்கேஸ் ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிச்சர்ட் நவர் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட், இது மட்டும் தான் விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் ட்ரெவல், ஸோ ட்ரெவல் பொறுத்த வரைக்கும் இவரும் நல்ல ஒரு பவுலர் தான். 4 ஓவருமே போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், மீடியம் பேஸ்ல போல் பண்றாரு.
செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்ச் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பவுல்னா இவர் கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. ஸோ ஜிம்பாப்வே டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் ரயன் பவுலர், சிக்கந்தர் ராசா மஸ்ட். எல்லாருமே இந்த பிளேயர்ஸ் ரெண்டு பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பிரையன் பென்னட், மபுசா, ரிச்சர்ட் அக்பர் இந்த மூணு பிளேயர். ஸோ சில டீம் வந்து ட்ரெவல் கவுன் கூட ட்ரை பண்றாங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் ட்ரை பண்றது கிடையாது. ஸோ பேலன்ஸுக்கு இந்த மூணு பிளேயர், இந்த மூணு பிளேயர்ல இருந்து எனிவன் பிளேயர் தான் வந்து நமக்கு ஒரு மேட்ச் சேஞ்சிங் பிளேயரா வந்து இருக்க போறாங்க. ஸோ உங்க ஆப்ஷன் மல்டிபிள் டைம் கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்றவங்க இந்த மூணு பேரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஸ்மால் லீக்ல பவுல் பேட்டிங் யாரும் எனக்கு விக்கெட் விழுந்துருவான்னு நினைச்சு அப்படின்னா பவுலிங்ல மபுசா நினைச்சா ரெண்டு பேரும் எனிவன் பிளேயரா ட்ரை பண்ணி பாத்துங்க. இப்போ நியூசிலாந்து வந்துடும். நியூசிலாந்துல ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடும். ஸோ பவுலிங்ல வில்லியம் ஓருக், ஆடம் மெல்லன், ஜாக்கப் டஃபி அண்ட் ஃபர்கஸ் இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 4 பவுலர்ஸுமே நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒன் சைடா தான் வந்து போயிருப்பாங்க. நியூசிலாந்து ஃபேவரா தான் போயிருப்பாங்க. ஜிம்பாப்வேல இருந்து 2 பிளேயர் தான் அதிகபட்சம், அப்படி இல்லைன்னா 3 பிளேயர் இது மாதிரி தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 8 பிளேயர்ஸுமே அவங்க நியூசிலாந்துல இருந்து தான் போயிருப்பாங்க. ஸோ அதுல அந்த பவுலர்ஸ் 4 பவுலர்ஸுமே இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. சரி அதே ஆப்ஷனுக்கு போறதா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம்னு நினைச்சு அப்படின்னா சேசிங் பண்றாங்க அப்படின்னா ஃபர்கஸ்க்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் தரணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்னா ஃபர்கஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஜாக்கப் டஃபி, ஆடம் மெல்லன் இவங்க 3 பேருமே நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா வில்லியம் ஓருக், ஆடம் மெல்லன், ஜாக்கப் டஃபி இந்த 3 பிளேயர்ஸை ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்டாண்டர் இந்த மேட்ச் 1 விக்கெட் அப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி அவருக்கு வந்து கிடைக்க போறது கிடையாது. அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளா வந்து இருக்க மாட்டார். இந்த பவுலிங்ல ஜாக்கப் டஃபிக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆடம் மெல்லன் அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேட்டிங் ஆப்ஷன் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிம் சிஃபர், டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சாப்மேன், டேரில் மிச்சல், பிரேஸ்வெல் இந்த 6 பிளேயர் வந்திருக்காங்க. இந்த 6 பிளேயர்ல டபுள் ஆப்ஷன்ல கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம் சிஃபர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. பிரேஸ்வெலுக்கு பவுலிங் ஆப்ஷன் அவங்க கொடுக்கறது கிடையாது. மற்ற பவுலர்ஸ் வச்சு அவங்க பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ டிம் சிஃபர் ஆஸ் யூஷுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ரச்சின் ரவீந்திரா அவரு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல டேவன் கான்வே பொறுத்த வரைக்கும் சேசிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா டேவன் கான்வே நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. அவருக்கு பதிலா நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூசிலாந்துக்கு ஃபேவரா தான் போனாலும் கண்டிப்பா ஜிம்பாப்வே பவுலர்ஸ் நியூசிலாந்துக்கும் இந்த டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப டாப் ஆர்ல கண்டிப்பா விக்கெட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப டேவன் கான்வே சேசிங்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்ல. சாம்பியன் அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா சாம்பியனுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதாவது சேசிங் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்து இழந்துருவாரு. பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைக்காது. அப்படி இல்லைன்னா அந்த டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே பேட்டிங் ஆப்ஷனை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேட்னா சாம்பியனுக்கு ட்ரை பண்ணிக்கங்க. செகண்ட் பேட்னா அவங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. இதுல டேரில் மிச்சல், பிரேஸ்வெல் இந்த 2 பிளேயர் இருக்காங்க. இந்த 2 பிளேயருமே நான் வந்து கன்சல்ட் பண்ணவே வேணாம் தான் சொல்லுவேன். ஸ்மால் லீக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் சரி அந்த அளவுக்கு பெரிய விக்கெட் வந்து கிடைக்க போறது இல்லை. அப்படியே இந்த 4 பேர்ல ஒரு 2 விக்கெட் விடுவது டேரில் மிச்சல் பேட்டிங் ஆடுற இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்க போறது கிடையாது. ஸோ அப்ப வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வந்து அவர் கொடுக்க போறது இல்லை. ஸோ ஸ்மால் லீக்ல சேசிங் பண்றாங்க நியூசிலாந்துனா டாப் 4 பேர்ஸ் வச்சு ஒரு டீமை வந்து மேக் பண்ணீங்க. பேட்டிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா டேவன் கான்வே எடுத்துங்க, ரச்சின் ரவீந்திரா, சாப்மேன். ஸோ அவர் தவிர்த்து ஒரு விக்கெட் விழுந்துரும் நினைச்சீங்கன்னா மட்டும் டேரில் மிச்சலை ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஸ்மால் லீக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க. கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க. டேவன் கான்வே, சாப்மேன், டேரில் மிச்சலை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா கிராண்ட் லீக்ல ரிஸ்கா தான் ட்ரை பண்ண போறோம். அப்படிங்கும் போது இந்த மாதிரி காம்பினேஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கும் பிளேயர் சேஸ்ல ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒன் சைடா டீம் போகுது. அப்படிங்கும் போது ஸோ ஓரளவுக்கு காம்பினேஷன் வந்து யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும் போது ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரை பண்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிம் சிஃபர் 1, டேவன் கான்வே 2, ரச்சின் ரவீந்திரா 3, பேலன்ஸ் இந்த 5 பவுலர்ஸுமே வந்து அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட நியூசிலாந்து இருந்து இந்த 8 பவுலர்ஸுமே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜிம்பாப்வேல இருந்து ரயன் பவுலர், சிக்கந்தர் ராசா, பென்னட் அப்படி இல்லைன்னா மபுசா அல்லது ரிச்சர்ட் அக்பர் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரயன் பவுலரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி
அடிச்சிடுறாரு. இந்த மேட்ச் கொஞ்சம் டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெயின் பவுலர் எல்லாருமே ட்ரை பண்ணி பிளேயர் தான். அவரை தவிர்த்துட்டு சிகந்தர் ராசா, பிரையன் பென்னட், மபுசா அல்லது ரிச்சர்ட் நவர், 2 பேர்ல எடியூல் பிளேயர். ஏன்னா 2 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்றாங்க. இவர் பவுலிங் ஆப்ஷன் ரொம்ப ஒரு ஓவர் இந்த மாதிரி சண்டை வந்து கொடுக்குறாங்க. விக்கெட்ஸ் கிடைக்கிறதுல ரெயின் பவுலரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப 4 ஓவர் விக்கெட்டிங் ஆப்ஷன், வெளியுள்ள விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர்ஸ் மபுசா அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரிச்சர்ட் நவர் இவங்களை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நான் நியூசிலாந்துல இருந்து 7 பிளேயரோட போறேன், ஜிம்பாப்வேல இருந்து 4 பிளேயர்னா கண்டிப்பா நான் சிகந்தர் ராசா, பென்னட், மபுசா, ரிச்சர்ட் நவர். அப்படி இல்ல ரிச்சர்ட் நவருக்கு பதிலா ட்ரெவல். ஸோ இந்த 4 பேருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பேன் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நியூசிலாந்துல அந்த 7 பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் கான்வே, நான் சொன்ன மாதிரி தான் சேசிங்னா மட்டும் தான் தேவன் கான்வே ட்ரை பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் பேட்னா டிம் சிஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபல்காஸ், டஃபி, ஆடம் மில்லன், ஸ்டான்னர். ஸோ இந்த ஆப்ஷன்ல நான் ட்ரை பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் யார் யாருக்கு எந்தெந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்தாக்கல பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கேன். ஏன்னா ஸ்மால் லீக்ல எல்லாருமே சேஃபா ஒரே மாதிரி ஆப்ஷன் தான் போவாங்க. அப்படிங்கும் போது அதுல ஒன்னு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் தான் நம்ம யார் வெற்றி அப்படிங்கிற தீர்மானிக்கும். இல்ல டிஃபரன்சியல் பிக்கா நம்ம பிக் பண்ற அந்த ஒரு பிளேயர் மட்டும் தான் யார் வின்னிங்ஸ் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஸோ அப்ப எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா டிம் சிஃபர்டுக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரச்சின் ரவீந்திரா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஜாகட் டஃபி, ஆடம் மெல்லன். இந்த 4 பிளேயர் நியூசிலாந்துல இருந்து. ஸோ இந்த காம்பினேஷன் தான் ஜாகட் டஃபி கேப்டன், டிம் சிஃபர்ட் வைஸ் கேப்டன், ரச்சின் ரவீந்திரா கேப்டன், ஆடம் மெல்லன் வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்திருப்பாங்க எல்லாருமே. ஸோ அதே ஆப்ஷன் ட்ரை பண்ண தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து இருக்கும். அதுல கேப்டன்ஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணாம ஒரே ஒரு பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்கா சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பவுலர்ஸா இருந்து 1-2 விக்கெட் எடுத்துட்டாரு, யாரும் போடாத ஒரு பிளேயர் நீங்க போட்டு எடுத்துட்டாலும் உங்க ஃபேண்டசி பண்ட் டாப் ஆர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பேட்டிங்ல ஒரு பிளேயரை பிக் பண்ணி அந்த பேட்ஸ்மேன் ஒரு 25-30 ரன் அடிச்சிட்டாலும் அந்த பாயிண்ட்ஸ் டக்குன்னு உங்களை டாப் ஆர்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஒன் சைடா போற டீம்ல எல்லாரும் போற ஆப்ஷன் போகாம டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பாத்துக்குங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.